நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. MR மோஷன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சாம் இயக்கத்தில் வெளியாகும் யோலோ செப்டம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இந்தியன் பிரின்சஸ் with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. அவர்களுக்கு படிக்கிறதுக்குரிய வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டாலும் கூட, ஆனால் முழுமையான ஒரு அடிப்படை வசதிகள், வீடு கட்டி வசதிகள் இல்ல. முகாம் வாழ்க்கை தான் கிட்டத்தட்ட 40 வருஷம், 42 வருஷம் முகாம் வாழ்க்கை என்றா யோசிக்க வேணும். அப்ப அதிலும் ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட ஈழத்தமிழ் சொந்தங்கள் ஈழத்துக்கு திரும்பி போய் குடியேறுவது எமக்கு பலம். எங்கட மண்ணுக்கு தான் செல்றது. அவர்களுக்கு காணிகள் இருக்கு, நிலங்கள் இருக்கு, வீடுகள் இருக்கு, உறவுகள் இருக்கு. ஆனால் அங்க இன்று யுத்தம் முடிவடைந்து 16 வருடங்கள் ஆகியும் அங்கு ஒரு சொந்த சூழ்நிலை உருவாக்கப்படவில்லை. அனுரகுமார திசாநாயக்கா வடக்கு கிழக்கு பிரியாணங்கள் மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருக்கிறது, எளிமையானதாக இருக்கிறது. இதை மக்கள் நினைக்கிறார்கள், இது எங்களுடைய அரசியல் தீர்வு என்று நினைக்கிறார்கள். அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஏன்னு சொன்னால், அவர்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கப்படாது தமிழ் மக்களின் மனதை வெல்லக்கூடிய விடயங்களை கவனமாயிருக்கிறோம். நெடுந்தீவில அல்லது வண்டதீவில நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற செம்மணியில, அது 10 கிலோமீட்டர் செம்மணியில கேட்கிறது சர்வதேச நீதி விசாரணை வேணும் என்று கேட்கிறோம். அனுரகுமாரசிங்க என்ன சொல்றார், அதடியான மற்ற பக்கம் பார்த்து கொண்டு போய் நாங்கள் சர்வதேச நீதி விசாரணை சொல்லி அவர் அப்படியே போய் வண்டதீவில சர்வதேச தரத்திலான விளையாட்டு மைதானம் உருவாக்குறேன்னு சொல்றேன். ஒரு பேச்சு கச்சதீவு அப்படின்னு ஒரு விஷயத்தை இங்க பேசப்படுது. அங்க புத்த பிக்குமார்கள் எல்லாம் கொதிக்கிறாங்க. உடனே அனுரகுமார திசாநாயக்கா கச்சதீவுக்கு ஒரு பயணத்தையும் மேற்கொள்றார். இந்த சம்பவம் எப்படி கோரிலேட் பண்றது? இப்ப இந்த உள்ளக விசாரணை வேண்டும் என்று அவர்கள் சொல்றார்கள். அந்த ஒரு குற்றவாளிக்கு ஒரு பதவி உயர்வையும் வழங்கி இந்த அரசாங்கம் கௌரவித்துக் கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னா, இத ஈழத்தமிழர்கள் எப்படி பாக்குறது? இத புலம்பெயர்ந்த தமிழர்கள் எப்படி கட்டமைத்து அடுத்த தளத்துக்கு கொண்டு போக போறீங்க? ஐபிசி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று தமிழ் தேசிய செயற்பாட்டு தளத்துல இன்று வரைக்கும் இயங்கி கொண்டிருக்கிற பாலா மாஸ்டர் நம்மோடு இணைந்திருக்கிறார். சமகாலத்துல ஈழத்தமிழர்களுக்கு உலகளாவிய ரீதியில பல விஷயங்கள் நிகழ்ந்திருக்கு. அது சம்பந்தமா தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். மாஸ்டர் வணக்கம். வணக்கம். நம்ம அண்மையில ஒரு வாரத்துக்குள்ளாக இந்தியாவினுடைய அரசு ஒரு சட்டத்தை அதாவது ஈழத்தமிழர்கள், இங்கு வசிக்கின்ற ஈழத்தமிழர்கள் 2015 ஆண்டுக்கு முன்னதாக வந்தவர்கள் சட்ட ரீதியாக இங்கு வசிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏற்பாடுகள், ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருந்தது. இத நீங்க ஒரு புலம்பெயர்ந்த தமிழரா எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக 2015க்கு முதல் ஈழத்தை பொறுத்தவரை 1983 இருந்து பாதுகாப்பு கருதி சிங்கள இராணுவத்தினராலும் சிங்கள காணியர்களுடைய தாக்குதல்களிலும் இருந்து ஈழத்தில் தங்கள் உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற பொழுது தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தனியாகவும் குடும்பமாகவும் உறவுகளோடும் ஒரு மிக கடினமான கடற்பிரயாணங்களையும் விமான பிரயாணங்களையும் செய்து பல்வேறு கடிகளின் மத்தியில் தமிழகத்திற்கு தஞ்சம் கோரினார்கள். அந்த வகையில் கடல் வழியாக குடியேறியவர்களுக்கு அநேகமான ஒரு திட்டம் பாஸ்போர்ட்டுகள் இருக்காது. சட்ட ரீதியான இரண்டாவது உயிர் அச்சுறுத்தலூடாக உயிர் அச்சுறுத்தலின் காரணமாக அவர் பாதுகாப்பு தேடி ஓடி வருபவர்கள். எனவே அப்படி வருபவர்களை 1983 இருந்து தமிழகத்தில் பல்வேறு முகாம்களில் தமிழக அரசு தங்க வச்சது. இப்ப இருக்கிற கணக்கின்படி கிட்டத்தட்ட 110 முகாம்கள் இருப்பதாக தமிழகத்தில் கிட்டத்தட்ட 1,10,000 பேர் முகாம்களில் வசித்து வருகிறோம். அதே போல முகாம்களுக்கு வெளியில ஓரளவு வசதி உள்ளவர்கள் அல்ல தாங்கள் வெளியில் தங்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 80,000 பேர் முகாம்களுக்கு வெளியில வசிக்கிறார்கள். எனவே இவர்கள் ஈழத்தில் இருந்து வருகை தந்தவர்கள். ஆனால் அவர்கள் தமிழகத்துக்கு வருகின்ற பொழுது பல்வேறு கெடுபிடிகள் அங்கே இருந்தது. அதாவது கடுமையான விசாரணைகள், அங்கே இருக்கிற புலனாய்வுத்துறையினுடைய விசாரணைகள், காவல்துறை விசாரணைகள் எல்லாம் இருந்தது. அதே நேரத்தில் ஒரு நடைமுறை இருந்த ஒரு பதிவு செய்யப்பட்டு காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டு மறுவாழ்வு பதிவு செய்யப்பட்டு அவர் கண்காணிக்கப்பட்டு தான் முகாம்களில் இருந்தவர்கள். அவர்களுக்கு படிக்கிறதுக்குரிய வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டாலும் கூட, ஆனால் முழுமையான ஒரு அடிப்படை வசதிகள், வீடு கட்டி வசதிகள் இல்ல. முகாம் வாழ்க்கை தான் கிட்டத்தட்ட 40 வருஷம், 42 வருஷம் முகாம் வாழ்க்கை என்றால் யோசிக்க வேணும்.
அவர்களுக்கு எந்தவித வீடுகள் இப்போ ஒன்று ரெண்டு கட்டி கொடுக்க தொடங்கி இருக்கணும், வசதிகளும் இல்லாதன்றதோட. ஆனால் கல்வியை கற்று அவர்கள் ஏ லெவல் படித்து +1 +2 படித்து பின் பல்கலைக்கழகம் பெறுவது சொல்றதுக்கு மருத்துவத்துறைக்கு இன்ற வரைக்கும் கூட ஒரு அனுமதி சில இல்ல. தனியார் படிக்கிறத. ஆமாம், ஆமாம். தனியார் அரசு மருத்துவ கல்லூரிகள்ல மருத்துவம் படிப்பதற்காக அதாவது முற்றாக ஈழத்திலிருந்து மறுக்கப்பட்டது. புலம்பெயர்ந்து முற்றாக மறுப்பு. மறுக்கப்பட்டது. அது மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம். இப்படி தமிழகத்துக்கு வந்தும் பல்வேறு நெருக்கடிகளிலும் இன்னல்களிலும் தான் எங்களோட தமிழ் உறவுகள் வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த வகையில் பல்வேறு காலகட்டங்களில் இவர்களுக்கான நாங்கள் 42 வருஷத்துக்கு மேலே 40 வருஷத்துக்கு மேலே 30 வருஷத்துக்கு மேலே வாழ்கிறபடினால பல்வேறு தரப்பினரிடம் கோரிக்கைகள் இருந்தது, குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 2015 ஆண்டு வந்தவர்கள், அதுக்கு முதல் வந்தவர்களுக்கு வந்து அங்கே கிட்டத்தட்ட அவர்கள் வந்து ஒரு கண்காணிப்பின் கீழ் வைக்கப்படுவது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அது மூலியமாக சொல்ல போனால் கண்காணிப்பின் கீழ் அவர்கள் சட்டவிரோத குடியேறிகள் அல்ல அறிந்தவர்கள் என்றது ரத்து கட்ட கரியிலிருந்து அவர் நீக்கப்படுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் அதனுடைய மீனிங் என்னன்னு சொன்னால், ஆனால் ஒரு விடயம் இருக்கு என்னன்னு சொன்னால், ஏனைய பிரதேச பாருங்க, ஏனைய நாடுகள், அப்போ நேபாளம், பாகிஸ்தான், இந்தியா சுற்றி இருக்க ஏனைய நாடுகள்லேருந்து அந்த சிறுபான்மையினர் இந்தியாவை நோக்கி பாதுகாப்பு கருதி ஓடியறினோம், முடியாதீர்களாக வெளியினோம். அவர்களுக்கு என்ன நடைமுறை இருக்குன்னு சொன்னால், நீண்டகால விசாக்களுக்கு விண்ணப்பிக்கலாம். விசா என்று சொல்லப்படுறது 1 வருடத்திலிருந்து 5 வருஷம் அப்படி ஒரு விசாக்களுக்கு விண்ணப்பிக்கப்படலாம். ஆனால் அந்த 2015க்கு முதல் வந்த ஈழத்தமிழர்கள் விண்ணப்பிக்க முடியாது. அப்ப அதில் ஒரு சிக்கல் இருக்கு. ஈழத்தமிழர்கள் வந்து விண்ணப்பிக்க முடியாது. என்னென்னு சொன்னால் அது ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதனுடைய நன்மை என்னென்னு சொன்னால், 1லிருந்து 5 வருஷம் ஒரு தடவை எடுத்துட்டு 5 வருஷம் இருந்துட்டு பிறகு இன்னொரு 2 வருஷம் 5 வருஷத்துக்கு விசாவை எடுக்கலாம். 10 வருடம் 11 வருடம் முடிந்த பின்பு நிரந்தர குடியுரிமைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இந்திய சட்டத்தின்படி விண்ணப்பிக்கலாம். ஆனால் அது ஈழத்தமிழ் அகதிகளுக்கு மட்டும் இப்பவும் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏனையவர்களுக்கு அது எடுக்கப்பட்டிருக்கு, ஏனைய நாட்டு பிரஜைகளுக்கு எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதிலும் ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட ஈழத்தமிழ் சொந்தங்கள் வந்து ஈழத்துக்கு திரும்பி போய் குடியேறுவது எமக்கு பலம். என்னுடைய அடுத்த கேள்வி அதுதான். அடுத்த இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த விஷயம், அதாவது சட்ட ரீதியாக வாழுவதற்கான அனுமதி என்ற ஒரு விஷயத்தின் கீழே இது நாளைக்கு வந்து குடியுரிமை கொடுக்கறதுக்கோ அல்லது இரட்டை குடியுரிமை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுக்கான ஒரு முதல் படி அப்படின்னு சொல்லி நம்ம இதை எடுத்துக்கலாமா? இல்ல, அப்ப அதுல ஒரு நல்ல கேள்வி. அவர்கள் இங்க வாடுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நடமாட சுதந்திரம் எல்லாம் இருக்கு, பேச்சு சுதந்திரம் இருக்கு. அந்த முதல் கண்காணிப்புகள் இருந்த முகாம்கள் இருந்து அங்கே போனாலும் பதியணும், சொல்லணும், பெறணும் எல்லாம் இருந்தது, விசாரணைகள் எல்லாம் இருந்தது. இப்போ 2015 முதல் வந்தவர்கள் வந்து அவர்கள் வந்து சட்டவிரோத குறிகள் அல்ல, வாழ்வதற்கான உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது என்ன சொல்றோம்னா, அந்த விடயத்தில் வந்து ஈழத்தமிழர்களுக்கு மட்டும்தான் நிரந்தர விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியாது. அது என்ன சொல்றோம்னா, புறக்கணிக்கப்படினு சொல்றோம். அதுல ஏனைய நாட்டவர்களுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். அப்படி 11 வருஷம் நிரந்தர விசாவில் இருந்துட்டோம்னா நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும் என்றதிலிருந்து இவை தவிர்க்கப்படுகிறார்கள் ஈழத்தமிழர்கள். அடுத்ததாக பார்ப்போம், ஈழத்தமிழ் சொந்தங்கள் வந்து எங்களை பொறுத்தவரை எங்கட மண்ணுக்கு தான் செல்றது. அவரவர்களுக்கு காணிகள் இருக்கு, நிலங்கள் இருக்கு, வீடுகள் இருக்கு, உறவுகள் இருக்கு. ஆனால் அங்க இன்று யுத்தம் முடிவடைந்து 16 வருடங்கள் ஆகியும் அங்கு உகந்த சூழ்நிலை உருவாக்கப்படவில்லை. நீங்க அண்மையில பார்க்கலாம், ஒரு வயோதிபர் நீண்ட காலம் முகாமில் இருந்து விட்டு, தமிழக முகாமில் இருந்து விட்டு ஒரு வயோதிபர் தன்னுடைய மண்ணுக்கு திரும்புகிறார், யாழ்ப்பாணம் திரும்புகின்ற பொழுது கைது செய்யப்படுறார், விசாரணைக்கு உட்படுத்தார். அப்படி அவர் வயது ஒருவருக்கே இந்த நிலை என்று சொன்னால் அங்க செல்லுவதற்கு ஒரு உகந்த பாதுகாப்பு இன்னும் உருவாக்கப்படவில்லை, அரசாங்கத்தால் உருவாக்கப்படவில்லை. இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இப்போது வந்து இங்க இவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டு இவர்கள் இங்கே தங்கி விட்டார்கள்னு சொன்னா, ஈழத்துல எங்களுக்கான மக்களினுடைய அந்த எண்ணிக்கை அது குறைஞ்சிரும், அது நமக்கான ஒரு வலு சேர்க்கிற ஒரு தன்மை அப்படிங்கிறது இல்லாமையே போயிரும் அப்படின்ற மாதிரியான சில கேள்விகளும் மக்கள் மத்தியிலையும் ஒரு பொது வெளியிலையும் இருக்கு. இப்ப அந்த எண்ணிக்கை நமக்கான அந்த விகிதாசாரம், ஏற்கனவே நம்ம 25% தான் உள்ளதான் இருக்கிறோம். மொத்தம் 75% வந்து சிங்களவர்களா இருக்கிற பட்சத்துல மிச்சம் இருக்கிற தமிழ் பேசும் முஸ்லிம்கள், நாங்கள் பர்கர்ஸ் எல்லாரும் சேர்ந்தே ஒரு 25% தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த இந்தியாவிலேயே ஈழத்தமிழர்கள் தங்கிவிட்டால் இது ஈழத்தில் இருக்கும் ஈழத்தமிழர்களுடைய அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை பாதிக்கும் அப்படின்ற மாதிரியான புள்ளி விவரங்களும் சொல்லப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையில அது உண்மை. என்னென்றால் இலங்கையில வந்து 2 கோடி கிட்டத்தட்ட 25 லட்சம் மக்கள் இருக்கிறோம்.
2,25,00,000 மக்களில் 11.8% தான் ஈழத்தமிழர்கள். 12.8%. கிட்டத்தட்ட 9.8% வந்து கிட்டத்தட்ட முஸ்லீம் சகோதரர்கள், தமிழ் பேசும் முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கிறார்கள். அங்கால மலைய தமிழர்களும் ஒரு 4% 4.5% இருக்கணும். இப்படி எங்கள் சகோதர உறவுகள் இருக்கின்றது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 76% சிங்கள தான் இருக்கிறார். மிச்சம் 24 தான் எங்களோட இந்த உறவுகள் இருக்கின்றார்கள். ஆனால் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை 11.8. இது மிக குறைந்த ஒரு வீதம், மிக குறைந்த வீதம். வடக்கு கிழக்கில் இருந்து பாருங்க, இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யுத்த காலத்திலும் புலம்பெயர்ந்து கொண்டிருந்தார்கள். யுத்தம் அடைவடைந்து இன்று வரைக்கும் புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது என்னத்தை காட்டுது என்று சொன்னால், தமிழகத்துக்கு மட்டுமின்றி வெளிநாடு ஐரோப்பிய நாடுகள் ஏனைய நாடுகளுக்கும் கூட புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிறதால ஈழத்தில் நிலம் இருக்கின்றது. ஆனால் மக்கள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போ தாயக மண்ணிலிருந்து மக்கள் வெளியேறிக் கொண்டிருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட பாருங்க, நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேனே, 225 லட்சம் மக்கள் இருக்கணும். இலங்கையில் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கணும்? தேசிய பட்டியல் எல்லாம் சேர்த்து 225 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கணும். அவரேச்சா 1,00,000 மக்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் தாய உறவுகள் இருக்கணும். 2 பாராளுமன்ற உறுப்பினர் தான் கலந்துருக்கிறோம். வெளிநாட்டில வந்து இது மட்டும் ஏன் வெளிநாட்டில இங்கே இருக்கிறார்கள் இல்லை, இங்கேயும் புலம்பெயர்ந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற உறவுகள் கிட்டத்தட்ட 10 லட்சம், 1 மில்லியன் மக்கள் இருக்கணும் புலம்பெயர்ந்து. எல்லா நாடுகளும் புலம்பெயர்ந்திருக்கணும். அவர்கள் கணிசமானார்கள் திரும்பி போக முடியாது. ஆனால் அது கூட ஒரு 10 லட்சம் 10 பாராளுமன்ற இதை இழக்கிறோம் நாங்கள். அப்போ தமிழகத்தில் இருக்கிற மக்கள் மட்டும் மூட போறதுன்றது இல்லை. எல்லா தமிழ் உறவுகளும் அங்கு ஒரு உகந்த நிரந்தர அரசியல் தீர்வு கிடைத்தால் அநேகமான ஆட்கள் அந்த மண்ணில போய் குடியேறி சந்தோஷமா வாழ்றதான் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இன்று வரைக்கும் சிங்கள திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலை தான் இன்றைக்கு நடக்கின்றது. இனப்படுகொலை என்றது நேரடியாக சுட்டு காயப்படுத்துவது என்றது இல்லை, சகல விரைவுகளிலும் அடக்குமுறை செய்வது. இப்போ நீங்கள் நேற்று பார்த்துருக்கலாம், நேற்று கூட ட்ரெயினில் ஒரு ரயில் பயணம் என்று சொல்லுகின்ற பொழுது காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற ரயிலில் கூட முன்னிருக்கை பதிவு செய்த தமிழர்கள் ஸ்டேஷனில் ஏறி யாழ்ப்பாணத்தில் ஏறுகின்ற பொழுது அதில் 4 சிங்களவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் டிரைவர் சொல்ல, இதுதான் நான் இந்த முன்பதிவு செய்தது, இதுதான் என்னுடைய சீட் என்று அவர் காட்டுகின்ற பொழுது, நாங்கள் பதிவு செய்த இடத்துல போய் இருங்கோ, நீங்க எதிரே இருக்கிறாரு. அப்புறம் சாவச்சேரி ஸ்டேஷன் அந்த ட்ரெயின் நிறுத்தப்படுகிறது, பரிசோதனை சொல்லப்படுகிறது, காவல்துறை தலையிடுது. அவர்கள் நீ எல்லாம் கண்டபடி வரையிலாது, கொழும்புக்கு வரையிலாது, உங்களுக்கு கொழும்புக்கு வரையிலாம பண்ணுவேன் என்ற ஒரு துவசத்தை வளர்க்கிறார்கள் சிங்கள இளைஞர்கள், அதாவது சிங்கள மக்கள். அந்த துவசம் இன்றைக்கு அதுவும் ஒரு இனப்படுகொலை தான், அதுவும் ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் தான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தையிட்டி விகாரை புத்த விகாரை இருக்கு. இன்றைக்கு இரவும் பார்க்கணுமா, அது மேலே எழுப்பி கொண்டு தான் இருக்கு. அப்போ அது தமிழ் மக்களுக்கு சொந்தமான ஒரு காணியில நிறுவப்பட்டிருக்கு. அந்த ஜனம் உறுதியோட அலையுது, சுற்றி வளைச்சு அந்த ஏரியாவை சுற்றி உறுதி துண்டோட திரியுது. ஆனால் அங்கே விகாராதிபதி சுதந்திரமாக ஜனாதிபதி மண்டதீவுக்கு வருகின்ற பொழுது ஜனாதிபதி அமைதியாக நின்று அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெறுறார். ஒரு பக்கத்தில் சட்டவிரோத அனைத்து விஷயங்களுக்கு நடவடிக்கை எடுப்போம் என்று ஜனாதிபதி சொல்றார். யாராயிருந்தாலும் சட்டத்தை முன் சமன் என்று சொல்றார். ஆனால் சட்டத்துக்கு முன் விகாராதிபதி எங்களுக்கு தமிழ் மக்களின் காணிகளில் சட்டவிரோதமாக புத்தவேறு அமைச்சு தையிட்டி அமைச்சு அதனுடைய விகாராதிபதியை கையை கட்டி அமைதியாக வணக்கம் செலுத்துகிறார் என்று சொன்னால், சட்டத்தை முன் சமன் என்று சொன்ன இந்த ஜனாதிபதி அப்போ தமிழ் மக்களுக்கு ஒரு நியதி, சிங்கள மக்களுக்கு நியதி படுகொலத்தோடு இருக்குது. அப்போ நீங்கள் கிட்ட கேள்வி, தமிழக உறவுகள் தாயகத்துக்கு போவதை வரவேற்கத்தக்கது, புலம்பெயர்கள் தமிழுக்கு போது வரவேற்கத்தக்கது. ஆனால் இன்றும் அங்க சுதந்திரமாக வாழக்கூடிய உகந்த சூழ்நிலை உருவாக்கப்படவில்லை. நிரந்தர அரசியல் தீர்வு அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கணும். ஒரு கட்டமைப்பு ரீதியிலான இன அழிப்பு அப்படின்றது இன்று வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பல உதாரணங்கள் வாயிலா இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக ட்ரெயினுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணின இடத்தை தமிழர்களுடைய இடத்துல அவர்கள் உட்கார்றதுக்கான ஒரு உரிமை அங்க அந்த இடத்துல எனக்கு நான் புக் பண்ண ஒரு இடத்துல கூட என்னால இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஒரு அது என்ன சொல்ல போனா மோசத்திலும் மோசமான காவல்துறையின் தலையிட்டு பரிசோதனை தலையிட்டு ரயில் சாவச்சேரி போயிருந்த அருமானத்தை நிறுத்தி வைக்கப்பட்டு அவர் மாட்டேன்டார். கொழும்புல போய் சேரும் வரையும் அவங்க அதுல இருந்து போனவர்கள். அப்ப அது ஒரு அது ஒரு இன்னொரு மனநிலை இன்னும் சிங்களவர்கள் மத்தியில தமிழர்கள் மீதான ஒரு மேலாதிக்க மனநிலை அப்படின்றதுக்கான ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு உதாரணம் அப்படின்ற மாதிரி நாங்க இதை எடுத்துக்கொள்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தான் தள்ளப்படுது. என்னுடைய இன்னொரு கேள்வி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த தமிழ்நாட்டிலேயோ அல்லது இந்தியாவில இருக்கிற இந்த புலம்பெயர்ந்த தமிழர்களை தாயகத்துக்கு திரும்பும்
வரும்படி வரவேற்பதில் இலங்கை அரசு கொஞ்சம் இணக்கமா வரவேற்பதில் வந்து ஒரு அதை விரும்புது. அது ஏன்? அதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் கணக்கு என்ன? என்னன்னா தமிழகத்துல தமிழர்கள் இருக்கும் வரைக்கும் தமிழகத்தினுடைய இந்திய மத்திய அரசினுடைய தலையீடு அதிகமாக இருக்கும், உரிமையுடன் இருக்கும். என்னென்னு சொன்னால் எதிரிகளாக தமிழகத்தில் 2 லட்சம் மக்கள் இருக்கணும். அப்போ இந்திய அரசாங்கத்தினுடைய தலையீடு தன்னுடைய நலன் சார்ந்து இலங்கைக்கான தலையீடு வந்து அதிகம் இருக்கும் என்றால் இங்கே மக்கள் இருக்கணும். அப்போ அவர்களுக்கு இப்போ இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்க மக்களை தூக்கி அங்கே எடுத்துட்டோம் என்று சொன்னால் இந்த தலையீடு இந்த காத்திரம் குறைந்துவிடும். அதை நீ அயல் நாடு அயல் தேசம் என்ற ஒரு விடயம் இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்தவரை தொப்புள் கொடி உறவுகள் தமிழகம் எங்களுக்கு தாயகத்தில் இருக்கலாம போனால் நாங்கள் உடனே ஓடி அடக்கலம் கோர இடம் வந்து தமிழகம் தான். இலங்கையை பொறுத்தவரை அவர்களை இங்கே எடுத்து விட வேணும் ஒன்று. 2வது இனி தமிழகத்துக்கு போகிறத குறைக்க வேணும். ஏன்னா தமிழகத்துக்கு இவர்கள் தமிழகத்தில் இருக்கிறதால தமிழகத்தில் எங்களுக்கான குரல் ஓங்கி அளிக்கப்பட்டு கொண்டிருக்குது. எங்களுக்கு ஓங்கி என்றால் அங்கே ஓங்கி அளிக்கின்ற ஒவ்வொரு பெரிய பெரிய மீட்டிங்கள் எங்கே இருந்தாலும் எங்களை தமிழர்களும் அதில் நிற்பினோம் இருப்பார்கள். 2 லட்சம் மட்டும் சாதாரண விஷயம் இல்லை. அப்ப எங்களோட ஈழத்தமிழர்கள் அங்க இருக்கின்ற வரைக்கும் அந்த தமிழக உறவுகள் வந்து எங்களுக்கு குரல் கொடுக்கிற காத்திரம் வந்து வீரியமா இருக்கு. அப்ப இலங்கை அரசாங்கத்தின் பிரச்சனை அங்க எங்க ஈழத்தில் இருந்த பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் அனுராகுமார திசாநாயக்கா இன்றைக்கு ஆட்சி வந்து இன்றைக்கு 20% காலத்தை முடிக்கிறேன். 5 வருடம் அவர் ஆட்சியில் இருப்பார் என்றால் 1 வருஷம் முடியுது. கிட்டத்தட்ட அவர் ஆட்சி காலத்தை 20% காலத்தை முடிக்கிறார். முடிச்சதுல இண்ட வரைக்கும் தமிழர்களுக்கு என்ன அரசியல் தீர்வுன்றதை பற்றி ஏதாவது சொன்னாரா? அல்ல அந்த அரசு சொன்னதா? இண்ட வரைக்கும் அதை விட இன்னொரு பிரச்சனை 2009 நாங்கள் 16 வருஷம் படி சொல்றோம். சரிதானே? 16 வருஷமா இந்த அரசியல் தீர்வும் இல்லை தமிழர் தொடர்பு. அதாவது அதாவது பயங்கரவாத தடை சட்டம் நீக்குவோம் சொல்லி தான் வந்தவர். இன்றைக்கு நீக்குவோம் என்ற சொல்லி வந்து 20% காலத்தை முடித்தவர் நீக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? இன்னொரு புது சட்டம் கொண்டு வர மாட்டோம்னு சொல்லி தான் வந்தவர். இப்ப என்ன சொல்லினோம்? இன்னொரு புது சட்டம் இதை நீக்கினா அதை கொண்டு வருவோம்னு சொல்லினோம். மற்ற ஒன்லை நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் சொல்லப்படுற அது அந்த சட்டம் தாங்கள் ரத்து செய்வோம் என்றெல்லாம் சொல்லிச்சினோம். அது இண்ட வரையும் ரத்து செய்யப்படையில. மற்றது திட்டமிடப்பட்ட சிங்கள குடியேற்றங்கள், திட்டமிடப்பட்ட வகையில் அமைக்கப்பட்ட விகாரைகள், அவைகள் இதுக்கும் அந்த அடுத்தடுத்த நகர்வுக்காக நிறுத்தப்பட இல்லை. அது இப்பவும் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப என்ன பிரச்சனை என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால் அனுராகுமார திசாநாயக்கா வடக்கு கிழக்கு பிரியாணங்கள் மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருக்கின்றது, எளிமையானதாக இருக்கின்றது. இதை மக்கள் நினைக்கிறார்கள் இது எங்களுடைய அரசியல் தீர்வு என்று நினைக்கிறார்கள். அவர் வந்து அந்த அரசியல் பிரயாணம் முக்கியமாக வந்து ஒரு டார்கெட் செய்யப்பட்ட ஒரு சில இடங்களுக்கு அந்த பிரயாணம் வந்து டார்கெட் செய்யப்படுது. குறிப்பாக வட்டுவாகல், அந்த வட்டுவாகல நின்று அவர் பேசின பேச்செல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அதை கேட்கின்ற பொழுது அது ஒற்றுமை என்றதை தவிர ஒரு அச்சுறுத்தல். நீங்க இப்படி செய்வீங்கன்னா உங்களை நாங்க என்ன செய்வோம் அப்படின்றது ஒரு பின்புலமா இருந்த நீங்க அதை உணர்ந்து கொண்டீங்களா? இதுக்கு மேல போர் வரக்கூடாது, இதுக்கு மேல போர் வரக்கூடாது. எனக்கு தெரிந்து சிங்கள தலைமைகள்ல இருந்து முதலாக செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயத்துக்கு, யாழ்ப்பாண நூலக எரிப்புக்கு சிங்கள தலைமையிலிருந்து ஒரு ஒரு கொஞ்சம் இது தவறுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் அங்க பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பேச்சு முழுவதிலுமே இருந்த விஷயம் இதற்கு மேல் போர் வரக்கூடாது, அதை நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது. நீங்க செய்வீங்கன்னா நாங்க ஏதோ செய்வோம், நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து எடுத்துக்கொள்ளுதலுக்கும் உள்பட்டு தானே இருந்தது. நீங்க அந்த பேச்சுகளை பார்த்தீங்களா? நிச்சயமாக. என்னென்று சொன்னா ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை அவருடைய அனுராகுமார திசாநாயக்கருடைய முழு அந்த அரசு முழுமையாக அடுத்த 5 வருஷத்துக்கு ஆட்சியை கைப்பற்றுவதற்காக தயார்படுத்துறது தான் இந்த 5 வருஷம். அதான் அடுத்த 5 வருஷத்துக்கு தாங்கள் ஆட்சியில் இருக்க வேணும், அந்த ஆட்சியை பிடிக்க வேணும் என்பதற்கான தயார்படுத்தலாம் இந்த காலப்பகுதியில் நடக்குது. அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஏன்னு சொன்னால் அவர்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கப்படாது தமிழ் மக்களின் மனதை வெல்லக்கூடிய விடயங்களை கவனமாயிருக்கணும். உதாரணத்திற்கு தமிழ் மக்களுக்கு அபிவிருத்தி முக்கியம், அதில் மாற்றுக்கதைக்கு இடம் இல்லை. போர்னால் பாதிக்கப்பட்டு நலிவடைந்த மக்களுக்கு அபிவிருத்தி முக்கியம். ஆனால் அந்த சமநேரத்தில் அபிவிருத்தியும் அரசியல் தீர்வும் சமநேரத்தில் நடக்கப்பட வேண்டும். அப்ப பாருங்க, உதாரணத்திற்கு நெடுந்தீவில அல்லது மண்டதீவில நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது செம்மணியில, அதுல இருந்து 10 கிலோமீட்டர் செம்மணியில கேட்கிறது சர்வதேச நீதி விசாரணை வேணும் என்று கேட்கிறோம். அனுராகுமாரசிங்க என்ன சொல்றார்? அதடியான மற்ற பக்கம் பார்த்து கொண்டு போயிட்டு நாங்கள் சர்வதேச நீதி விசாரணை என்று சொல்லி அவர் அப்படியே போய் மண்டதீவில சர்வதேச தரத்திலான விளையாட்டு மைதானம் உருவாக்குறேன்னு சொல்றேன். அதுவும் சர்வதேசம், இதையும் சர்வதேசம்.
ம். இது ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, கொல்லப்பட்ட மக்களுக்கான நீதி உங்களால் தர முடியாது. எனவே அந்த நீதியை சர்வதேசம்தான் ஒரு சர்வதேச ஒரு சிறப்பு பொறிமுறையினூடாக இல்ல சர்வதேச நாடுகளின் கண்காணிப்பினூடாகத்தான் எங்களுக்குரிய நீதி விசாரிக்கப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோருகின்ற பொழுது அவர் உங்களுக்கு நீங்கள் சர்வதேச விசாரணை நீங்க கோருறீர்கள், நான் உங்களுக்கு சர்வதேச விளையாட்டு மைதானம் தருகின்றேன். ம். அதே போல இப்ப எங்களுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தால் ஒரு பக்கத்தில் நாங்கள் அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா அவர் யாழ்ப்பாணத்தில் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் நீங்க கொழும்புக்கு வருது பாஸ்போர்ட் அலுவலகத்தை கடவுச்சீட்டு அலுவலகத்தில் அதாவது வந்துட்டு அதிகார மக்களை மையம் பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. மக்களை மையம் பொறுத்தவரை அப்படி அதை வெறுக்க முடியாது. அதாவது அதிகாரத்தை வந்து நாங்க வந்து எல்லா பக்கமும் விரிவுபடுத்துறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசியிருந்தார். டீசென்ட்ரலைஸ் பண்ற அதே போல வந்து இன்னொரு விஷயம் பார்க்கக்கூடியது மாதிரி இருந்தது. இலங்கையினுடைய கிரிக்கெட் அணியில வந்து தமிழர்களும் சேர்க்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு ஒரு விஷயமும் வந்து அவர் பதிவு செய்தார். இப்படி நிறைய விஷயங்களை பதிவு செய்ததுக்கு பிறகு இன்னொரு ஒரு ஒரு விஷயமும் நடந்தது. அதாவது தமிழ்நாட்டிலே விஜயினுடைய ஒரு மாநாட்டில் வந்து அவர் கச்சதீவு தொடர்பில் ஒரு விஷயத்த பேசுறாரு. இமீடியட்டா வந்து அந்த பயணத்திற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏகேடிஆர் வந்து கச்சதீவு பயணத்தை அவரும் மேற்கொள்றார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருடைய பயணம் மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நிறைய புத்த பிக்குமார் வந்து கொதித்தெழுந்து விஜய்க்கு எதிராக பல விஷயங்களை எல்லாம் பேசியிருந்தார்கள். இதை எப்படி எடுத்துக்கொள்றது? ஒரு பேச்சு கச்சதீவு அப்படின்னு ஒரு விஷயத்தை இங்க பேசப்படுது, அங்க புத்த பிக்குமார்கள்லாம் கொதிக்கிறாங்க. உடனே வந்து அனுரகுமார திசுநாயக்க கச்சதீவுக்கு ஒரு பிரயாணத்தையும் பயணத்தையும் மேற்கொள்றார். இந்த சம்பவம் எப்படி கோரிலேட் பண்றது? இந்த கச்சதீவு என்பது அந்த தேசம், ரெண்டு தேசமும் தமிழகத்தினுடைய தமிழ் உறவுகள் வந்து செல்லுகின்ற அல்லது மீன் பிடிக்கிற அயற்பிரதேசமாகவும், வடக்கு கிழக்குல இருக்கிற ஈழத்தமிழ் எங்கள் உறவுகள் அதுல அதை சுத்தி மீன் பிடிக்கிற பிரதேசம் போய் வார பிரதேசமா இருக்கு. ரெண்டும் எங்களோட தொப்புள் கடு உறவுகளோடு எங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால் 1974ஆம் ஆண்டு அந்த நேரம் இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக பெண் பிரதம மந்திரி, அதாவது இந்த இந்திரா காந்தி அம்மையாரும் இலங்கையில வந்து பிரதம மந்திரியாக இருந்த அந்த நேரத்தில் ஜனாதிபதிக்கு இப்ப பவர் கூட, அப்போது பிரதம மந்திரி தான் அதிகாரம் கூட. அப்ப இருந்த இலங்கையினுடைய பிரதம மந்திரியும் அந்த நேரத்தில் வந்து இலங்கையுடைய பிரதம மந்திரி அந்த நேரம் ஒரு அரசியல் ரீதியா செல்வாக்கு இழந்து கொண்டு இருந்தது. அந்த நேரத்தில் இந்திரா காந்தி அவர்களும் இலங்கையுடைய பிரதம மந்திரியோடு ஒரு சர்வதேச ஒப்பந்தத்தை செய்யணும். என்னதுன்னு சொன்னால் அந்த கச்சதீவை இலங்கைக்கு வழங்கப்படுகிறது. சரிதானே? அப்ப வழங்கப்படுகிறது. இப்ப கச்சதீவு பிரச்சனையை பார்ப்போம். கச்சதீவு எங்க இருக்கு? அது கச்சதீவு என்பது எந்த மாகாண சபைக்கு இருக்கு? வடமாகாண சபை. கச்சதீவு என்பது எந்த மாவட்டத்துக்கு இருக்கிறது? யாழ் மாவட்டத்துக்கு இருக்கிறது. கச்சதீவு என்பது இந்த பிரதேச செயலர் பிரிவில் இருக்குது என்று சொன்னா அது நெடுந்தீவு பிரதேச செயலர் பிரிவில் இருக்கு. எனவே நெடுந்தீவு பிரதேச பிரிவு தான் அதுக்கு பொறுப்பு, அந்த கச்சதீவுக்கு பொறுப்பு. கச்சதீவு கிட்டத்தட்ட 285 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டது. அது கிட்டத்தட்ட சரியாக நீங்க பாத்தீங்கன்னா அகலம் 300 மீட்டர், நீங்க பாருங்க சரியா 1000 அடி அகலம் அப்படியே இருக்கு. கிட்டத்தட்ட 1.56 கிலோமீட்டர் என்றால் கிட்டத்தட்ட 1 மைல் நீளத்தை கொண்டிருக்கு, அகலத்தை கொண்டது. இதுதான் கச்சதீவு. கிட்ட 1.5 சதுர கிலோமீட்டர் கொண்டது. சில நாடுகளை விட பெரியது, சில நாடுகளை பெரிய நிலப்பரப்பு. அங்க மக்கள் வசிக்க இல்லை, இந்த இடம் வசிக்க இல்லை. அங்க ஒரு தேவாலயம் இருக்குது, கட்டப்பட்ட தேவாலயம் 1920ஆம் ஆண்டு அந்த காலத்தில் கட்டப்பட்ட தேவாலயம். இன்றைக்கு புனித அந்தோனியார் சேர்ச்சி இருக்கு. அதுல வந்து தமிழகத்தில் இருக்கிற உறவுகளும் எங்களோட தாய் உறவுகளும் சென்று, எனவே அது எங்களோட யாழ் மறைமாவட்ட ஆயருக்குள்ள அது பேர் நீ பார்த்த மறைமாவட்டம் பார்த்தா அதுக்கெல்லாம் பேர் யாழ் மறைமாவட்டம். அவன் நிர்வாகத்துக்குள்ளதான் அந்த பூசைகள் எல்லாம் நடக்கும். அது 83 பிறகு நான் நினைக்கிறேன் அது நடக்கல, அந்த பூஜைகள் எல்லாம். பிறகு நினைக்கிறேன் சமாதான கால 2000 பிறகுதான் அதை திருப்பி 2000 பிறகு அங்க நடந்தது. இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த அந்த கச்சதீவு அண்டிய பிரதேசத்தை சுத்தி, அப்ப அந்த கச்சதீவு அண்டி இவர்கள் தமிழக மீனவர்கள் அங்கு சென்று மீன் பிடிக்கின்ற பொழுது இந்திய மீனவர்களை, தமிழக மீனவர்களை, இந்திய மீனவர்களை இலங்கை இராணுவம் வந்து கைது செய்கிறார்கள், சுடுகிறார்கள், விலைகளை பறிக்கிறார்கள் என்று நடக்குது.
அதால விஜய் வந்து இதை நாங்கள் மீட்டுடுவோம் என்ற கருத்தை வைக்கிறேன். இப்படி எல்லாரும் கருத்து சொல்றோம். அது அரசியல் தேவைக்கு அது ஒரு அரசியல் தேவை, தமிழ்நாட்டினுடைய அரசியல் பிரச்சனைக்கு அரசியல் தேவை. எங்களுக்கும் ஒரு பாதிப்பு, எங்களுக்கும் ஒரு பாதிப்பு என்ன, எங்கட மீனவர்கள் அனுரா வந்தவர், அனுரா குமரதிசநாயக்க வந்தவர் வந்து நீங்கள் 1983 இருந்து நீங்கள் போராட பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு நவீன முறையில மீன் பிடிக்கிற படகுகள் இல்லை, மிகவும் கஷ்டப்படுறீர்கள், வடக்கு கிழக்குல மீன்பிடி அமைச்சினூடாக வடக்கு கிழக்குல இருக்கிற மீனவர்களை தெரிவு செய்து பெரிய பெரிய மீன்பிடி படகுகள் நவீன படகுகளை கொடுத்துட்டு போயிருக்கலாமே, நல்ல மீன் வேலைகளை கொடுத்துட்டு போயிருக்கலாமே. அப்ப அதுகளை அபிவிருத்தி செய்யாது இந்திய மீனவர்கள் வந்து நவீன படகுகளை வந்து அள்ளிக்கொண்டு போற மீன்களால பாதிக்கப்படுறது எங்கட மக்கள். அது ஒரு பக்கம், அதர் பேசி தீர்க்கப்பட வேண்டிய விடயம், ரெண்டும் பேசி தீர்க்கப்பட வேண்டிய விடயம். அதை எங்களையும் தமிழக உறவுகளை மோத வைப்பதற்கு தான் சிங்கள ராணுவம் சொல்றது. நிச்சயமா எங்களையும் தமிழக உறவுகளையும் மோத வைப்பதற்கு தான் அதுகளை செய்கிறது. ஆனாலும் எங்கட தமிழக எங்கட ஈழத்து உறவு எங்கட மீனவ சொந்தங்கள் அவர்கள் இடம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் வந்து இந்திய மீனவர்கள் வந்து எங்கட அத்து மீறி எங்கட போட்டுகளை இடிக்கிறார்கள், அத்து மீன்களை அடிக்கொண்டு போகிறார்கள், வடைகளை வெற்ற மிக அநீதியில் நினைக்கப்பட்டிருக்கு, பட்டு கொண்டிருக்கின்றது. இது தீர்க்கப்பட வேண்டும். இதுகள் தீர்க்கிறத விட்டுட்டு கச்சதி எனக்கு சொந்தம் என்று போய் என்ன பிரச்சனை தீர்க்க போனது தான் அவர் சில தமிழ் மக்கள் மத்தியில் ஒட்டுமொத்தமாக அவர் கதாநாயகன் மாதிரி காட்டியிருக்கிறார். ஜனாதிபதி அங்கே சிம்பிளா போறார், ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தை சாதாரண வீட்டில் தாங்கிறார். யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி வந்தது ராணுவத்துக்கும் தெரியாது, புண்ணாவுக்கும் தெரியாது. அங்க வந்த இதுக்கு வந்து நிற்கிறார், மயிலடி துறைமுகம் திறப்புலாக்கு வந்து நிற்கிறார். அப்புறம் துறப்புலா திறந்து போயிட்ட மண்டபத்துக்கு போயிட்டு எங்க தாங்கிறாருன்னு தெரியாது. அவர் ஒரு தன் ஃப்ரெண்ட் வீட்டை போய் தாங்கிறார். அப்படி அந்த எளிமை மக்களை கவருகின்றது. அது ஏன் கவருகின்றதுன்னா தமிழீழ போராளிகள் போராட்டம் நடக்கின்ற பொழுது அவர்கள் இயல்பாக மக்களோடு மக்களாக இயல்பாக பழகிறார்கள். பெரும் பெரும் தளபதிகள் பொறுப்பாளர்கள் பழகின்ற பொழுது மக்களுக்கு அந்த அணுகுமுறை விருப்பமாக இருந்தது. அதாவது குறிப்பா வந்து உறவு முறைகள் சொல்லிதான் அவங்க அழைத்தார்கள். அக்கா அப்படி அந்த உரிமையோட தமிழக உறுப்பினர்களை போராளிகளை தளபதிகளை மக்கள் தலை வச்சு கொண்டாடினார்கள். அது அந்த 16 வருஷம் இல்லாம போறவங்க அதே ஸ்டைல இந்த ஜேவிபி அரசு அது ஒரு இயக்கமா இருந்தது தானே. எங்களோட தமிழக விடுதலை போராட்டம் எப்படி எங்களோட நெட்வொர்க் பண்ணி மக்களுக்குள்ள எப்படி வேறு ஒன்று இருந்ததோ அந்த ஸ்டைல கையில் அடிக்கணும். அந்த தமிழ் மக்களுக்கான உண்மையான விடுதலைக்காக அர்ப்பணிச்சு பணியாற்றி இந்த போராளிகளின் அந்த அணுகுமுறை மக்களை கவர்ந்தது. இப்ப இவர்கள் யோசிக்கிற இந்த மக்களை கவர வேணும் என்ற வேலை தான் பார்க்கணும். அவர் கவர்ந்து அந்த போராட்டத்தில் மக்கள் பங்களிப்பு செய்தார்கள், ஒரு போராட்டத்தில் பங்களிப்பு. ஆனால் ஆமா இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் மக்களை கவர்ற வேலை தான் பார்க்கிறார், மக்களுக்கு தீர்வு கொடுக்கிற வேலை பாக்கியல்ல. அப்ப அதுன்ற அர்த்தம் என்ன, அடுத்த 5 வருஷத்தை தன்னை தயார்படுத்துறேன். அதுல அடுத்ததுன்னு ஒரு பிரச்சனை இருக்கு, மாகாண சபையில தன்னை தயார்படுத்துறேன். மாகாண சபை தேர்தல் போதில்லை. அதுக்கு தான் அமைச்சர் யாழ்ப்பாணத்துக்கு ஏன் வந்தார், ஒரு வருஷத்துக்குள்ள வந்து நான் கேட்கிறேன். எங்களுக்கு இப்ப பிரச்சனை செம்மணிக்கு 240 உடல்கள் செம்மணியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு எங்களுக்கு சர்வதேச நீதி விசாரணை வேணும். என்னதான் எங்களுக்கு பிரச்சனை, ஏதாவது சர்வதேச கிரிக்கெட் மைதானம் தேவையா பிரச்சனை? இப்ப சொல்லுங்க, எது இப்ப எங்களுக்கு அவசரம்? நிச்சயமா சர்வதேச நீதி. அதுக்கு எடுக்கப்பட்ட நீதி வடக்கு கிழக்குல போராட பாதிக்கப்பட்ட அம்மாக்களுக்கு பிள்ளைகளுக்கு சகோதரர்களுக்கு கொடுத்திருக்கலாம். இப்ப முயற்சிகளுக்கு இப்ப முதல் அதுதானே தேவை. அதே நேரத்தில் சமத இருக்கணும், அரசியல் தீர்வு பற்றி பேசப்படணும். ஏனென்று சொன்னால் வடக்கு கிழக்கில யார் தீர்மானிக்கிறது? மண்டதீவில சர்வதேச கிரிக்கெட் மைதானம் போடுறதா, நெடுந்தீவில போடுறதா, புங்குடியில போடுறதா யார் தீர்மானிக்கணும்? நிச்சயமா அந்த பிரதேச மக்கள் தான் தீர்மானிக்க வேணும். இதே ஜனாதிபதி வந்தவர், நான் சொல்றேன் அவருக்கு வந்தவர் சில விஷயங்கள் மக்கள் தொடர்பான விஷயத்தை மக்கள் வந்து செம்மணிக்கு போயிருக்கணும், போகல. ரைட், மன்னாருக்கு போயிருக்கலாமே. மன்னார்ல அந்த காற்றாட வேண்டாம், மன்னார்ல வளங்களை சுரண்டி கொண்டு போறார்கள், கனிய வளங்களை, அதுகளை சுரண்டாதீங்கோ, அதில் நிறுத்துங்கோ போராடி கொண்டிருக்கிறோம். இடவகல செம்மணிக்கு போனா நிச்சயமாக சிங்கள மக்களுடைய வாக்கு வங்கியை வந்து அனுரகுமர திசாநாயக்க இழக்க வேண்டி வரும் இல்லையா? அப்ப அவர் எப்படி போவார்? சரி, போகவே வேண்டாம். சர்வதேச நீதி விசாரணைக்கு உத்தரவிடலாம் என்ன நான் கேட்கிறேன். அவருடைய ஜெனீவாவில போய் இப்ப விஜித ஹேரத் வந்து சொல்றார், உள்ளக விசாரணைகள் அனுமதிக்க மாட்டோம். இந்த இடத்துல என்னுடைய அடுத்த கேள்வியும் அது சம்பந்தமாக தான் இருக்குது. அதாவது ஜெனீவாவினுடைய மனித உரிமைகள் கூட்டத்தொடர் 60வது கூட்டத்தொடர் நடந்தது. அதுல வந்து மனித உரிமை ஆணையாளர் வந்து இலங்கை தொடர்புல இருந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. அதுலயும் வந்து சில முரண்பாடுகள் இருக்கு. பிரித்தானியாவும் வந்து இலங்கைக்கு சில வேண்டுகோளை எல்லாம் விடுத்து சில அறிக்கைகள் எல்லாம் முன் வச்சிருந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். அதே போல ஒரு சர்வதேச ரீதியான விசாரணை வேண்டும்
அதாவது செம்மணி விவகாரத்துக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிற பட்சத்துல இலங்கையை நீங்க சொன்ன மாதிரி இலங்கையினுடைய அரசு விஜித ஹெரத் அவர்கள் அரசு சார்பில் அவர் உள்ளக பொறிமுறை போதும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார் ஐநாவினுடைய மனித உரிமைகள் அவையில. குறிப்பா இதுக்கு முன்னதாக சஞ்சீவ விஜயஸ்ரீ வர்த்தன அப்படின்னு சொல்ல ஒரு இராணுவ அதிகாரிக்கு, அதுவும் குறிப்பாக அந்த செம்மணி விவகாரத்துல குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு இராணுவ அதிகாரிக்கு ஏகேடி அரசு ஒரு பதவி உயர்வையும் வழங்கியிருக்கு. இப்ப இந்த உள்ளக விசாரணை வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அந்த ஒரு குற்றவாளிக்கே ஒரு பதவி உயர்வையும் வழங்கி இந்த அரசாங்கம் கௌரவித்து கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னா இத ஈழத்தமிழர்கள் எப்படி பார்க்கறது, இத புலம்பெயர்ந்த தமிழர்கள் எப்படி கட்டமைத்து அடுத்த தளத்துக்கு கொண்டு போக போறீங்க? இதுதான் என்னுடைய நிறைவான கேள்வி. நிச்சயமாக செம்மணி புதகொடி விவகாரத்தில் யாழ்ப்பாணத்தில் ஒரு நீதிபதி நின்று அதை இதுக்கு 45 நாள் வழங்கப்படுகிறது, இதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுறது. செம்மணி அகழ்பாடி தொடர் மண்டு முதன் வெளியிட்ட நீதிபதி இன்றைய பதவி உயர்வு வழங்கப்பட்டு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ மக்கள் எதிர்பார்த்து கொண்டு வந்தனவே இந்த நீதிபதி கொஞ்சம் ஒரு காத்திரமான ஒரு முடிவு கொண்டு போறாரு எதிர்பார்த்து. அப்ப பாருங்க அந்த பதவி உயர்வும் இருக்கு. அப்ப பதவி உயர்வுகள் எல்லாம் தமிழர்களுக்கு நீதியை வழங்குவதை தடுக்கிறதா அல்லது வழங்குறதை ஊக்குவிக்குதான்றது சட்ட தெளிவா தெரியுது என்ன நடக்குதுன்றது. ஒரு நீதிபதி உங்களுக்கு தெரியும், அது முதல் இருந்த அரசியல இடத்திலிருந்து இலங்கையிலேயே இருக்கிறாம ஓடிட்டார் நீதிபதி. இப்ப நீதியே கூட அப்ப உள்நாட்டு நீதி பொறியோட பாருங்க. அப்ப நான் கேட்கிறோம் என்னன்னு சொன்னால், நீங்க சொன்ன மாதிரி இந்த குற்றம் சுமத்தப்பட்ட இராணுவ அதிகாரிக்கே பதவி உயர்வண்டா, இதே அரசாங்கம் செம்மணி புதகுடிக்கு காரணமான இராணுவத்தை கைது செய்யுமா? செம்மணி புதகுடியோட தொடர்புடைய விசாரணையை செய்து இதில் நேரடியாக சம்பந்தப்பட்ட இராணுவ அதிகாரிகள், இராணுவ சிப்பாய்கள், இது கோடரிட்ட தளபதிகள் இவ்வளவு பேரையும் விசாரணை செய்யப்பட்டு குற்றவாளியாக கண்டால் இவ்வளவு பேரையும் கைது செய்து தண்டனை இந்த அரசு கொடுக்குமா? இந்த அரசு சொல்லி போட்டுதான் தெளிவேன், நான் இராணுவத்தை காட்டி கொடுக்க மாட்டேன், இராணுவத்துக்கு தண்டனை வழங்க மாட்டேன், அவர்களை பாதுகாப்பேன் சொல்லி போட்டார்களோ. அப்ப சட்டம் எங்க? அப்ப என்ன இந்த உள்நாட்டு நீதி பொறுமுறையை நாங்கள் ஏற்றுக்கொள்வது? முட்டாக உள்நாட்டு நீதி பொறுமை நிராகரிக்கின்றோம். என்னடா உள்நாட்டு நீதி வழங்க முடியாது எப்படி அவர் சொல்றார்? அது குற்றம் செய்தவை அவை அந்த அரசு. இப்ப நாங்கள் வந்திருக்கிறது குற்றம் செய்யாத அரசு. இயந்திரம் ஒன்றுதான், அரசு இயந்திரம் அப்படின்றது அந்த அரசுக்கும் இந்த அரசுக்கும் எல்லாமே ஒன்றுதானே. எந்த அரசா இருந்தாலும் இவர்கள் சிங்கள இராணுவத்தை தங்கள் அரசியல் ஒரு அங்கமாக இருக்கிற ஒரு அங்கமாக இருக்கிற இராணுவத்தை அவர்கள் இக்காரணம் கொண்டும் விசாரணை செய்து தண்டனை வழங்க மாட்டார்கள். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. MR மோஷன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சாம் இயக்கத்தில் வெளியாகும் யோலோ செப்டம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இந்தியன் பிரின்சஸ் with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever.